பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீத புஸ்தகம் 68 சங்கீதம் 3வது வசனம். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. நீதிமான்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் நீதிமான்கள்? தேவனுடைய சத்தத்துக்கும் சித்தத்துக்கும் செவி கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கதாக உண்மையாக உத்தமாக ஓடணும்னு நினைக்கிறவர்கள் அவர்கள் நீதிமான்கள். தேவன் தன்னுடைய வாயின் வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறவர்கள் நீதிமான்கள். தேவன் தனக்கு சொன்னதை செவியில் கேட்டு அதன்படி நடக்கிறவர்கள் நீதிமான்கள். எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் தேவனுடைய சித்தத்திற்கு பயந்து அவருடைய சொல்லுக்கு பயந்து உண்மையாய் உத்தமாய் இருக்க வேண்டும் நினைக்கிறவர்கள் நீதிமான்கள். நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்களுக்குள்ள சந்தோஷம் இல்லையா, மகிழ்ச்சி இல்லையா? நீங்கள் உங்களை மாற்றிக்கோங்க. உங்களுக்கு சில ஆலோசனை கொடுக்குறேன். தேவனை பாடுங்க, அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த கீர்த்தனம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் உங்களுக்கு அதிசயத்தை செய்வார். அவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க. அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அவருடைய அளவற்ற கிருபையும் இரக்கமும் உங்களை தொட்டு பலப்படுத்தும். தேவனுடைய சமாதான வாசனை உங்களுடைய வாழ்க்கையில் வீசும். உங்கள் பிஸ்னஸில் வீசும். உங்கள் குடும்பத்தில் அற்புதம் செய்யும். சந்தோஷமாக பாடுங்க, மகிமையாக பாடுங்க. நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷம் அடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. ஆனந்த சந்தோஷம். உங்களுக்கு சந்தோஷத்தில் ஒரு ஆனந்த சந்தோஷம், அது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏசப்போ சமூகத்தில் ஒரு பாட்டு பாடி உற்சாகமாக உண்மையாக அவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்தி பாருங்கள். உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் உண்டாகும். உங்கள் வீட்டில் ஒரு நிம்மதி உண்டாகும். உங்கள் பிஸ்னஸில் வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். எனக்கு பிஸ்னஸும் இல்லை, எனக்கு நிம்மதியும் இல்லை, என் குடும்பத்தில் எந்த சந்தோஷமும் பார்க்க முடியல. ரைட், இப்படி யோசிக்கிறீங்கல்ல, கவலைப்படாதீங்க. ஆண்டவரை நம்புங்க. சரி, உங்களுக்கு ஒரு சில பாட்டு தெரியும். எந்த பாட்டுமே தெரியாட்டினாலும் நமக்கு ஒரு பாட்டு இருக்குது. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். இந்த பாட்டு தெரியும் தானே? இதே போல் உங்களுக்கு தெரிஞ்சதை அப்பாவோட சமூகத்தில் அப்படியே சொல்லுங்கள், பாடுங்க. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே, எனக்கெல்லாமே நீர்தானே, என் வாழ்வெல்லாம் நீர்தானே, என் சொந்தம் பந்தம் யாவும் நீரே. ஏசப்பா உம்மை தேடி வந்தேனே, இங்கு எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே. ஆண்டவர் நமக்கு அற்புதமான ஆசீர்வாதத்தை தருவாருங்க. அப்படியே உள்ளம் திறந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்கள் பண்ணி பாருங்கள். நிச்சயம் நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், உங்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு தான், உங்கள் பலன் உங்களுக்கு தான், உங்கள் நன்மை உங்களுக்கு தான். உங்களுக்கு எதுவுமே இல்லை, எனக்கு எந்த சந்தோஷத்தையும் என்னால் பார்க்க முடியல ஆண்டவரே, எந்த பணத்தை பார்க்க முடியல ஆண்டவரே. நீதிமான்கள் ஆஸ்வதிக்கப்படுவார்கள். நீதிமான்கள் கடன் இல்லாத இருப்பார்கள். துன்மார்க்கர் தான் வாங்கின கடனை திரும்ப செலுத்தான், நீதிமான்களும் செலுத்துவார்கள். எனக்கு பிரியமானவர்களே, கவலைப்படாதீங்க. நீதிமான்கள் அப்படின்றத உட்காந்து வாசிங்க. எல்லா விஷயத்திலும் உண்மையாக இருங்க, உத்தமமாக இருங்க, பரிசுத்தமாக இருங்க. தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு உங்களை அர்ப்பணிச்சிட்ருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்க. இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஆஸ்வதல் நிரப்புவாராக. அன்பு தகப்பனே, நீதிமான்களோ தேவனுக்கு முன்பாக மகிழ்ந்து களி கூர்ந்து ஆனந்த சந்தோஷமடைவார்கள் சொல்லியிருக்கீங்களே. நீர் இவர்களை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தை உயர்த்தினவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களை உயர்த்தும், அற்புதங்களை செய்யும், ஆசீர்வாதத்தால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.